புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இளம்பெண்கள் 2 அணிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. அவங்க வந்து மாற்று எதிர்பார்க்குறாங்க. 2 அணிகளும் கரப்ஷன் பார்ட்டிஸ், அதனால் 2 அணிகள் வேணாம், புதிய ஒரு வாய்ப்பு தேவைன்னு சொல்லி புதிய வாக்காளர் 2 அணிக்கு வாக்கு போட தயாராக இல்லை. அது வந்து அமமுக 1, 2வது மக்கள் நீதி மையம், 3வது சீமானுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நோட்டா இருக்கு இருக்காங்க அதுவும் இருக்காங்க. அது குறைஞ்ச சதவீதம் தான். இப்போ வந்து திமுக அதிமுக இல்லாமல் மற்ற 4% நோட்டா போட வாய்ப்பு இருக்கு. அதில் இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் தான் வாக்களிக்கிறாங்க. 4% பேர் நோட்டா. பட்டம் முடித்த இளம் தலைமுறை, அதாவது புதிய பட்டம் முடித்த இளம் தலைமுறை, அதாவது பட்டம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து மாற்றுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2 பார்ட்டி இல்லாமல் போத்தவர் வேறு பார்ட்டி ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அது மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அப்புறம் வந்து அமமுக 3 ஈக்குவலாக இருக்கேன். ஓட்டு ஷேரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுங்க புதுசாங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நான் மக்கள் நீதி மையத்தை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அமமுக, அதுக்கடுத்து நாம் தமிழர். என்னங்க தேர்தல் அறிக்கை வந்து முன்பு திமுக தலைவர் கலைஞர் இருந்தார், மீண்டும் அதிமுகவுடைய போச்சல ஜெயலலிதா அம்மையார் இருந்தது போல இப்போது தேர்தல் அறிக்கையுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. இப்போ அந்த தேர்தல் அறிக்கையுடைய தாக்கெல்லாம் இல்லை. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு தினந்தோறும் அறிக்கை தான் பார்க்குறவங்கள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா. அதன் தேர்தல் அறிக்கைலாம் வெற்றி பெற வாய்ப்புன்றது மக்கள் நன்கு யோசிக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தது போல இந்த பார்ட்டிகளுக்கு எல்லா பார்ட்டிக்கும் ஆதரவு இப்போ சற்று குறைவாக இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஓட்டு பிரியுது கணிசமான ஓட்டு பிரியுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா 10%, 7%, 15%, சில தொகுதிகள் 20% ஓட்டு பிரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம் அதே போல இடைத்தேர்தலையே வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக டெபாசிட் போயிடுச்சு, அதற்கான காரணம் அமமுக சின்னம் அறிவிக்கப்படுகிற போது அப்போ வேட்பாளர் அறிவிப்பு வந்து சின்னம் இல்லாத போது அப்போ நாங்கள் ஆய்வு கொண்ட போது இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்பயே பிரஸ் பண்ணி சொல்லிட்டேன். இது வந்து இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு, ஆனால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். சின்னம் அறிவிப்பதே அவர் 2வது இடத்துல இருந்தார். சின்ன அறிவிக்கிட்ட பின்னாடி மாற்றம் ஏற்பட்டது. அது 2வது ஆய்வு நான் பண்ணலை, அப்போ விடலை. இப்போ இருக்கிற தேர்தலை பார்த்தீங்கன்னா சின்னம் ஒரு பெருசாக இல்லை. ஒரு முன்ன இருந்த 2016 தேர்தல் மாதிரி ரெட்டலை சூரியன்ற மாதிரி இப்போ இல்லை. இப்போ கேண்டிடேட்டு கட்சி அதை தான் பார்க்குற ஆட்களை தான் பார்க்குறாங்க ஒழிய சின்னத்தை பார்த்து வாக்கு அல்ல. இப்போ கண்டிப்பாக இப்போ வாக்காளர் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், நடுத்தர மக்கள் வந்து வாக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய நிலையில் உருவாயிடுச்சு. அந்த 7-10% வாக்கு வந்து எப்படினாலே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன்னா இப்போ மக்களே பணம் வாங்குறதுக்கு தயாரிட்டாங்க. அந்த வாக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7-10% டெஃபினட்டாக பணம்னா இது போல எந்த கட்டத்தில் வெற்றி பெற முடியாது. அது சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள், இந்த அதிமுக அரசு 8 ஆண்டுகளில் கொண்டிருப்ப திட்டங்கள் பார்த்தீங்கன்னா விலையில்லா மின்விசிறி மிக்சி கிரைண்டர் வந்து மக்கள் 56% வரவேற்கிறாங்க. திருமண உதவித்தொகை 50.8% மக்கள் வரவேற்கிறாங்க. மாணவருக்கு மடிக்கணி திட்டம் 89% மக்கள் வரவேற்கிறாங்க. முதியோர் உதவித்தொகை 56.2% வரவேற்கிறாங்க. அம்மா உணவகம் 69.7% வரவேற்கிறாங்க. அம்மா சிமெண்ட் 73.6% வரவேற்கிறாங்க. அம்மா குடிநீர் 60.5% வரவேற்கிறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் 71% வரவேற்கிறாங்க. அம்மா இலவச வைஃபை திட்டம் 57% வரவேற்கிறாங்க. அம்மா இலவச வைஃபை திட்டம் 57%. வீட்டு வசதி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 59.1%. அம்மா மருந்தாங்க 70.5%. அம்மா இருசக்கர வாகன திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 72.4%. மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து கட்ட பதிவு பெற்ற 70.5%. உழவர்களுக்கான அம்மா விதைகள் திட்டம் 59.0%. குறை தீர்ப்பிற்கான அம்மா அழைப்பு வங்கி 51.0%. 2019 பொங்கல் பரிசு 1000 திட்டம் ரொம்ப வரவேற்கிறாங்க. இந்த அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்குது.
அது காரணம் வந்து ஆளுங்கட்சியினுடைய வெறுப்பு ஏற்பட்டிருக்குது. மத்திய மாநில அரசினுடைய வெறுப்பு ஏற்படுறதுல வாக்கு மாறுறது வாய்ப்பு என்னங்க இல்லை ஆளுங்கட்சி மத்திய அரசினுடைய தலையீடு இருப்பதனால் மக்கள் வெறுக்கிறாங்க சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 15 லட்சம் ரூபாய் சார் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அவங்களுடைய செயல்பட தூக்குறாங்களோ அதுக்கு நான் போகல. மக்கள் மனதில் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. களத்தை பயன்படுத்திக்க அவங்க தவிர நான் என்ன பண்ண முடியும்? இல்லை இதில் எல்லா விளக்கும் சொல்லியிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக இல்லை அது எல்லாமே சொல்லியிருக்கோம். எல்லாமே இருக்குது சார். டீட்டெயில் பார்த்துக்காதீங்க. யாராவது கேளுங்க. துல்லியமாக சொல்லியிருக்கோம் சார். நன்றி. மார்ச் 15 16 நாள். ஆமாம் 30 பேர் சார். இப்போ இல்லை இப்போ கூட்டணி அமைந்தால கூட்டணி மெகா கூட்டணி அமைந்தால ஒரு 32. ஆமாம் இல்லை பிஜேபி அங்கே அதிமுக இது கோயம்புத்தூர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நல்லா ஓட்டு வாங்குறாரு. அதுக்கடுத்து இப்போ ராமநாதபுரத்தில் வந்து குறிப்பாக குடிசையில் மதகர கூட ஏற்படும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்றதை விட இந்து முஸ்லீம்ன்ற கன்வெர்ட்டில் அங்கே ராமேஸ்வரத்தில் போயிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல இந்த எலெக்ஷன் முடித்துக்குள்ளே மதகரில் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து இந்துஸும் முஸ்லீம்ஸ்ன்ற மாதிரி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த ராகுல் காந்திங்க. ராமநாதபுரம் இழுப்பறிங்க எங்க பொறுத்து இப்போ குடிசைல கலவராண்ட கூட வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துவா முஸ்லீமான்ற மாதிரி தான் தேர்தல் போத ஒழிய ஒரு பார்ட்டி டிஎம்கே பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி கூட்டணி எலெக்ஷன் கண்டஸ் மாதிரிலாம் இல்லை. குடிசைல எலெக்ஷன் மக்கள் சொன்னதுங்க. அந்த இருக்குதுல அங்க இருக்கிற மக்கள் சொன்னது இந்து பாஜக குடிசைல வாய்ப்பு இருக்கு. நன்றி.